சபை 101, 1001 புலவர், வார்த்தை 16,001. உயர்ந்த சபைகளிலே அமரும் பெருமை 100இல் ஒருவருக்கே வாய்க்கும். 1000இல் ஒருவரே புலவராக திகழ்வர். ஆனால் 10,000 பேரில் ஒருவரே பேச்சாளராக திகழ்வர். அவர்களுள் சிறந்த பேச்சாளரான நமது சிறப்பு விருந்தினர் கவிஞர் இளங்கவி பாண்டியன் அவர்கள் பன்முகத்திறன் கொண்டவர். கோவையில் நடைபெற்ற ஒரு விழாவில் 91 மணி நேரம் 17 நிமிடம் தொடர்ந்து தமிழில் இன்றைய தமிழ் இலக்கியங்கள் காட்டும் உலக சமுதாயம் என்ற தலைப்பில் பேசி கின்னஸ் சாதனை படைத்துள்ளார். மேலும் தன்னம்பிக்கை பயிற்சியாளராக பல பயிற்சிகள் அளித்து வருகிறார். பல்வேறு தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளிலும் பட்டிமன்றங்களிலும் தமது சீரிய சொல்வன்மையால் சரித்திரம் பேசும் அவரது பேச்சின் மூலம் அனைவரையும் கட்டி போட்டவர் நம்மையும் கட்டி போட காத்திருக்கிறார். வாருங்கள் ஐயா, சிறப்பு சொற்பொழிவாற்ற வாருங்கள் ஐயா. One is happy as a result of one's own efforts. Once one knows the necessary ingredients of happiness, simple taste, a certain degree of courage, self-denial to the point, love of work, and above all, a clear conscience, happiness is a no-wake dream. For him, it's a fulfilled dream because he knows the secret of success and how to sustain it. So he explored in the field of writing and orating. He became a writer and orator. He conducted as many as 1,500 workshops for youngsters to impart self-confidence. He spoke on the topic Society of the World, which is depicted in Tamil literature, for 91 hours and 17 minutes non-stoppingly, creating Guinness World Record in 2006. I am glad to call upon the writer, orator, placement trainer and Guinness record holder Kavinyar G. Ilangavi Pandiyan to deliver the special address. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. ஏஆர் சென்னிமலை கவுண்டர் பள்ளிகளின் தாளாளர், மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திருமதி எஸ் வனிதாமணி சுப்பிரமணியம் அவர்களே, அறங்காவலர் திருமதி எஸ் மைதிலி சிவராமலிங்கம் அவர்களே, முதல்வர் திருமதி பி காந்திமதி அவர்களே, முதல்வர் திருமதி பி ஆனந்தி அவர்களே, இந்த பள்ளியினுடைய முன்னாள் முதல்வர் மதிப்பிற்குரிய ஆசிரியர் ஐயா திரு கே ராமசாமி அவர்களே, இந்த பள்ளியினுடைய முன்னாள் மாணவரும் இன்னான் தொழிலதிபருமான அருமை நண்பர் திரு பிரபு அவர்களே, ஏஆர்சி மில்ஸினுடைய மேலாளர் திரு சந்திரசேகர் அவர்களே, என்னுடைய பல நிகழ்ச்சிகளுக்கும் பல செயல்களுக்கும் அருகிலிருந்து ஆக்கமும் ஊக்கமும் தந்து என்னை எப்படியாவது ஒரு பெரிய இடத்தில் உட்கார வைத்து ரசிக்க வேண்டும் என்று தீராத ஆசை கொண்டிருக்கும் என்னுடைய அருமை அண்ணன், வானவில் மக்கள் நற்பணி இயக்க அறக்கட்டளையின் தலைவர் அன்பிற்கினிய திரு வானவில் ஜி கனகராஜ் அவர்களே, வருங்காலத்திலே வரக்கூடிய மருத்துவர்களே, பொறியாளர்களே, ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளே, காவல்துறை நண்பர்களே,
அரசு உயர் அதிகாரிகளே, இவர்களெல்லாம் இப்படி வர வேண்டும் என்று கோட்டை கட்டி கொண்டு ஒவ்வொரு நாளும் இறைவனை வழிபட்டு கொண்டிருக்கின்ற என் அன்பிற்கினிய பெற்றோர்களே, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். பொதுவா சிறப்புரை அப்படிங்கிறது எப்படி இருக்கணும்னா சிறப்பாக இருக்கணும். ஆனால் இங்கே யாராவது சிறப்புரை கேட்க வந்திருக்கிறோமா? நம்ம ஃப்ரெண்டு டான்ஸ் ஆட போகுது, ஒருத்தன் பாட போகிறான், நான் ப்ரைஸ் வாங்க போகிறேன். போன வருஷம் ப்ரைஸ் வாங்கினப்போ தலை குனிஞ்சாப்படி போட்டோ எடுத்துட்டாங்க. இந்த வட்டம் இங்கே ஒழுங்காக எடுப்பாங்களா? திரும்புகிறப்போ ஒரு போட்டோ எடுத்தாங்க. வெயில் அதிகமாக இருக்கும், எப்படியோ வந்தவங்க நிறையா பேசுவாங்க, வெயில் தாழ்ந்தோன்னு போகலான்னு வந்திருக்கக்கூடிய முன்னெச்சரிக்கையாக வந்திருக்கக்கூடிய பெற்றோர்களே, நீங்கள் எல்லோரும் என்ன ஆசையோடு வந்திருப்பீங்கன்னா உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸு, உங்கள் குழந்தைகளுடைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்காக வந்திருப்பீங்க. அதனால் உங்களுடைய ஆசையை நாங்கள் அதிக நேரம் கெடுத்து விட மாட்டோம். இருந்தாலும் ஒரு பள்ளி ஆண்டு விழாவில் ஒரு சிறப்பு விருந்தினரை அழைத்து பேச சொல்கிறாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு அவர் சந்தித்த ஒரு 2-3 கருத்துக்கள், அவர் சொல்கிற கருத்துக்கள் யாராவது ஒரு மாணவர்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டு அதன் மூலியமாக அவன் ஒரு சாதனையாளனாக மாறிவிட மாட்டானா என்றுதான் ஒவ்வொரு கல்லூரி நிர்வாகமும் பள்ளி நிர்வாகமும் ஒரு சிறப்பு விருந்தினரை கொண்டு வந்து உங்கள் முன்னாடி பேச வைக்கிறாங்க. நான் இப்போ என்னோட டீச்சரை தேடிட்டு இருக்கிறேன், என்னோட வாத்தியார் தேடிட்டு இருக்கிறேன். ஏன்னா நீ பிச்சை எடுக்கிற கூட லாய்க்கு இல்லைன்னாரு என்னையே. எங்கள் வாத்தியார், நீ பிச்சை தாண்டா எடுப்ப அப்படின்னார். சரி சார்னு. இல்லை நீ அதுக்கு கூட லாய்க்கு இல்லைன்னாரு. இன்றைக்கி அவரை தேடிட்டு இருக்கேன். ஏன்னா நான் டாப்பர்ஸ், 12th டாப் வந்தவங்க, 10th டாப் வந்தவங்களுக்கெல்லாம் நான் ஒரு அவார்டு கொடுக்குற இடத்துக்கு இன்னைக்கு வந்திருக்கிறோம். அப்படின்னா இதற்கு பின்னாடி என்னெல்லாம் இருந்தது தெரியுமா? சோதனை, வேதனை, அவமானம், கண்ணீர், அசிங்கப்படுதல், இந்த அத்தனையும் பொறுமையாக தாங்கிக்கிட்டதுனால தான் இந்த ஒரு இடத்துக்கு நம்மளால் உட்கார முடிஞ்சது. நான் ஒரு தலைப்பு எங்கிட்ட கேட்டாங்க, ஆனந்தி மேடம் கேட்டாங்க, ஒரு தலைப்பு சொல்லுங்க அப்படின்னாங்க. நான் சொன்னேன், தலைப்பெல்லாம் எதுக்குங்க? இல்லைங்க, தலைப்பு கண்டிப்பாக நாங்கள் அழைப்புதலில் போடுவோம். நாங்கள் சரி, ஏற்றம் கொடுக்கும் பெற்றோரும் ஆசிரியர்னு போடுங்க அப்படின்னு. இங்கே பார்த்தா மாநில அளவில் தங்கப்பதக்கம், மாவட்ட அளவில் தங்கப்பதக்கம். ஒரு பொண்ணு பரிசு வாங்கிறதுக்கு 2 கை பத்தாது, நாங்கள் 3 பேர் நின்று கொடுத்தோம். அந்த அளவுக்கு சாதனை உள்ள மாணவர்கள்ட்ட ஏற்றம் கொடுக்கும் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் சொன்னால் அது நல்லா இருக்குமா அப்படின்னா அவங்களுக்கு முதல்லையே தெரிஞ்சிருக்கிறதுனால தான் இவ்வளவு தூரம் அவங்களால பரிசு பாராட்டெல்லாம் வாங்க முடிஞ்சிருக்குது. ஒரு 2-3 உண்மையாக நடந்த சம்பவத்தை மட்டும் சொல்லிட்டு உங்களோட சேர்ந்து நான் இந்த கலை நிகழ்ச்சிகளை பார்க்கணுன்னு ஆர்வமாக இருக்கிறேன். ரைட்டா? நண்பர்களே, முதல்ல இந்த பெற்றோர்கள் எடுத்துக்குவோம். பெற்றோர்களுக்கு ஆன ஒரு சின்ன அறிவுரைன்னு சொல்ல மாட்டேன், ஒரு யோசனை. அதாவது பெற்றோர்களே, நமக்கு வாழ்க்கையில் கிடைத்த மிகப்பெரிய பரிசு எது? யாராவது ஒரு பெற்றோர் சொல்ல முடியுமா? யாராவது ஒரு பெற்றோர்? இப்படி வெக்கப்படுறீங்களே, சொல்லுங்க. என்ன குழந்தைகள் அருமை. உங்க பேர் என்னன்னு? சுந்தரராஜனா? சுந்தரராஜன் ஐயா அருமையா சொன்னார், குழந்தைகள். அப்போ இந்த பெற்றோர்களுக்கு மிகப்பெரிய ஆனந்தமே அந்த குழந்தைகள். அதை விட மகிழ்ச்சி எதுவுமே கிடையாது. ரெண்டாவது என்னன்னா,
அந்த குழந்தைகள் மூலியமாக கிடைக்கிற சில மகிழ்ச்சி. சில பெற்றோர்களுக்கு அது உடனே கிடைச்சிடணும்னு நினைப்பாங்க. ஒன்று மட்டும் நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள் பெற்றோர்களே, உங்களுக்கு இறைவன் அந்த பிள்ளைக்கனியை கொடுத்தது மிகப்பெரிய பரிசு, மிகப்பெரிய மகிழ்ச்சி. அந்த பிள்ளைகளால் நீங்கள் பெற வேண்டிய மகிழ்ச்சி நிச்சயம் இருக்கும். ஆண்டவன் அதற்கும் வழி செய்திருப்பார். ஆனால் அதற்கு கொஞ்சம் பொறுமை வேண்டும். கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஏன்னா ஒவ்வொரு குழந்தை ஒவ்வொரு ஸ்டேஜில் வளரும். ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு விதமான டேலண்ட் இருக்கும். அதனால் எடுத்த உடனே எல்லாருமே முதல் மார்க் வாங்கிடவும் முடியாது. அதனால் உங்கள் எல்லா குழந்தைகளும், உங்களுடைய குழந்தைகள் நிச்சயமாக சாதிப்பார்கள். அதற்காக கொஞ்சம் பொறுமை காத்திருந்து அவர்களை ஊக்கப்படுத்துங்கள் பெற்றோர்களே. இது அறிவுரை அல்ல, ஒரு யோசனை, எனக்கு தெரிந்த ஒரு யோசனை. சரி, ஸ்டூடெண்ட்ஸுக்கு வருவோம். இன்னைக்கு பேப்பர்லெல்லாம் பார்த்தா, ஏண்டா அசைன்மெண்ட் பண்ணிட்டு வந்தியா அப்படின்னா, ஏன் மேம் நாளைக்கு உங்கள் ஃபோட்டோ பேப்பரில் வரணுமா அப்படின்னு கேட்குற லெவலில் பல இடங்களில் இருக்கு. நம்ம மாணவர்கள் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதிக கவனச்சிதறல்கள் நிறையா வந்துருச்சு. இதையெல்லாம் மீறியும் இத்தனை மாணவர்கள் இவ்வளவு சாதிக்கிறாங்க அப்படின்னா அந்த ஆசிரியர்களுக்கு நாம் நிச்சயமாக ஒரு நன்றி சொல்லணும். ஆசிரியர்களை என்ன சொல்லுவாங்க, ஏணின்னு சொல்லுவாங்களா? யாரெல்லாம் டீச்சர்ஸை ஏணின்னு சொல்கிறீங்க கையை தூக்குங்க. ஆசிரியர்களெல்லாம் நமக்கு ஏணிப்படிகள்னு சொல்கிறவங்களாம் கையை தூக்கு. என்னையா சரி, இப்போ டெக்னாலஜி மாறிடுச்சு இல்லைங்க. இப்போ ஆசிரியர்களெல்லாம் யாருன்னா, இப்போ ஆசிரியர்கள் யாருன்னா ஏணிகள் அல்ல, லிஃப்ட். ஏன்னா மாணவர்கள் உயரத்துக்கு போய் சாதிக்கிறப்போ அந்த ஆசிரியரும் உடனே செல்கிறார், கூடயே போறார், உயரத்துக்கு போறாங்க. அப்போ சொன்னாங்க, இப்போ அவங்களுக்கு பெருமை. அவங்களும் ஒரு மாணவன் உயர்ந்தால் அந்த பெருமை எப்படி சொன்னாங்க? நம்மளுடைய முதல்வர் காந்திமதி அம்மா அந்த ஆண்டறிக்கை படிக்கிறப்ப சொன்னாங்க இல்லையா, எம் பள்ளிக்கு பெருமை சேர்த்தனர், எம் பள்ளிக்கு பெருமை சேர்த்தனர்னு சொன்னாங்க இல்லையா. அதுதான் லிப்ட்னு சொல்றது. மறுக்கா மேலே போயிட்டு கீழே இன்னொரு மாணவன் அமுத்திரான் பட்டனை, ஓடியா ஓடியா ஓடியான்னு. அப்புறம் திருப்பி போய் அவனையும் தூக்கி ஒரு நல்ல இடத்துல போய் உட்கார வைக்கிறது தான் இந்த ஆசிரியருடைய வேலை. நம்ம தொகுத்து வழங்குகிற மாணவிகள் சொன்னாங்க, ஆசிரியர் பணி அறப்பணி, அதற்கே உன்னை அர்ப்பணி அப்படின்னு சொன்னாங்க. சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்லிடலாமுங்க, கஜ 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 கஜன்லாம் பேச வேண்டாம். ஆசிரியர்கள்லாம் யாரு அப்படின்னா, மொக்க போடுறவங்க தான் ஆசிரியர்களா? ஆசிரியர்கள் அப்படின்னா டீச்சிங் இஸ் அ ப்ரொஃபஷன். டீச்சிங் இஸ் அ ப்ரொஃபஷன். டீச் ஆல் ப்ரொஃபஷன். டீச்சிங் என்பது ஒரு ப்ரொஃபஷன். அந்த ப்ரொஃபஷன் லாயருக்கும் டீச் செய்கிறது, டாக்டருக்கும் டீச் செய்கிறது, இன்ஜினியர்களுக்கும் டீச் செய்கிறது, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், எல்லா ப்ரொஃபஷனலுக்கும் டீச்சர் தேவை. மறைந்த முன்னாள் ஜனாதிபதி ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் இறப்பதற்கு ஒரு வாரத்திற்கு முன்பு அவர் அவருடைய ஆசிரியரை திண்டுக்கல்ல போய் பார்த்து சால்வை போட்டு வணக்கம் சொல்லிட்டு போயிருக்கார். அப்போ அந்த ஆசிரியர்களை, அவர் எவ்வளோ இடத்துக்கு போனாலும் அந்த ஆசிரியர்களை எவ்வளோ எவ்வளோ அளவுக்கு நாம் மனதில் வச்சு பூஜிக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு ஏற்றம் கிடைக்கும். இதே மாதிரி ஒரு பெரியவர் எங்கள் காலேஜில் சொன்னார், சாதனையாளர்களே சாதனையாளர்களேன்னு சொன்னார். நாங்கள்லாம் சிரித்தோம், என்ன இந்த தாத்தா ஒரு 2000 ரூபா எச்சா கொடுத்துருப்பாங்க போல் இருக்கு காலேஜில் பேசுகிறக்கு, ரொம்ப பேசுகிறாருன்னு நினச்சோம். ஒரு நாள் நாங்கள் சாதித்தப்போ தான் தெரிஞ்சது,
உண்மையிலேயே அவர் கண்ணுக்கு நாங்கள் சாதனையாளர்களாக தெரிந்திருக்கிறோம். ஆனால் அந்த வயசில் எங்களுக்கு தெரியல. சாதிச்சதுக்கப்புறம் அந்த பெரியவரை போய் பார்த்து நான் போய் வணங்கி கும்பிட்டேன். இந்த பெற்றோர்கள் அப்படிங்கிற விஷயத்துக்கு வந்தோம்னா, அருமை மாணவ நண்பர்களே, பெற்றோர்கள் குழந்தைகிட்ட இருந்து அதிகமாக எதிர்பார்க்கிறது ஒரு புன்னகை. புன்னகைனா இங்கிலீஷில் என்ன? இங்கிலீஷில் ஸ்னேகாவா? ஸ்மைல். ஒரு புன்னகை அண்ட் a lot of love, அளவு கடந்த அன்பு. வேற எதுவுமே அவங்க குழந்தைகிட்ட இருந்து எதிர்பார்க்கிறது இல்லை. பெற்றோர்கள் அப்படின்னு வர்றப்போ, நான் கல்லூரியில் இந்த வேலை வாய்ப்பு பயிற்சி கொடுக்குற போது பேரண்ட்ஸ்னா யாருன்னு சொல்லி ஒரு ப்ரெசன்டேஷன் போடுவேன். என்னங்க வேலை வாய்ப்பு கிளாஸுக்கு பேரண்ட்ஸை பற்றி போட்டுக்கிட்டு இருக்கீங்க, எப்படி இன்டர்வியூ அட்டன் பண்ணுறது, எப்படி இங்கிலீஷ் பேசுறதுன்னு சொல்லி கொடுக்குறத விட்டுட்டு சொல்லுவாங்க. ஆனால் நான் அந்த ப்ரெசன்டேஷன் முடித்தோன்னே சொல்லுவேன். உண்மையாக நடந்தது சம்பவம். 2010 நம்ம கோயம்புத்தூரில் உலகத்தமிழ் செம்மொழி மாநாடு நடந்தது. யாருக்காவது ஞாபகம் இருக்குதா? செம்மொழியான தமிழ் மொழியாம்னு பாடுவாங்கல்ல, ஸ்ருதிஹாசன் பாடுமில்ல. பாடுமா குலைக்குமா? சரி, என்னமோ ஒன்று. அந்த செம்மொழியான தமிழ் மொழியாம் அந்த மாநாடு